Hello viewers, என்னோட பேர் Florence Monica. I'm 28 years old today. இன்னைக்கு எனக்கு வயசு 28. தமிழ்நாட்டில் இருக்க பொண்ணுங்களில் வந்து முக்கால்வாசி எல்லாருக்கும் 22, 23, 25 மேக்ஸ் அதுக்குள்ளே கல்யாணம் முடிச்சிருவாங்க பேரண்ட்ஸ். பட் மை லைஃப் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நடந்த விஷயம் என்னென்னா, ஐ ஹேட் அ விஷன். எனக்கு முறையாக கல்யாணத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தோணுது. அதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எல்லாத்தையும் அப்பா பார்த்துப்பாரு. ஹீ கிரியேட்டட் மீ, ஸோ ஹீ நோஸ் எவ்ரி திங் அபவுட் மீ. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஐ டென்ட் கேர் மச் அபவுட் இட். ஸ்லோலி அக்காவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அண்ட் ஐ வாஸ் த ஒன் நெக்ஸ்ட் இன் லைன். அப்போது உடனே பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரே பண்ணியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க கேட்டது வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்துச்சு டு ப்ரே, பிகாஸ் எவ்ரிபடி ஸ்டார்டட் ஆஸ்கிங் அபவுட் இட். ஐ டூ ஸ்டார்டட் wondering that I should have gotten married by now அப்படின்ட்டு. ஸோ ஐ went down and I prayed just for 1-2 minutes in my bed. ப்ரே பண்ண உடனே ப்ரே பண்ணும்போதே எனக்கு ஒரு விஷன் காட் கேவ் மீ. எப்படின்னா, ஐ எம் ட்ரெஸ்ட் இன் ஒரு கல்யாண கோலத்தில் நான் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். என் கூட வந்து ஐ ஹாவ் அ பார்ட்னர் ஆல்சோ ட்ரெஸ்ட் இன் மை க்ரூம், ஆல்சோ ட்ரெஸ்ட் இன் வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ். ட்ரெஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு மேலேருந்து ஒரு இமேஜ் தெரிகிற மாதிரி இருக்குது. ஐ எம் லுக்கிங் ஃப்ரம் டாப். ஸோ வந்து என் கையில் ஒரு பைபிள் இருக்குது. என்னோடய பைபிளோட ஃப்ரண்ட் பேஜில் நான் ஒரு சில வசனங்கள்லாம் எழுதி வச்சுருப்பேன், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் த வேர்சஸ் விச் த லார்ட் ஸ்போக் டு மீ ஃப்ரம் சைல்ட்ஹுட் டேஸ். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன அந்த வேர்சஸ்லாம் எழுதி வச்சுருந்தேன். அண்ட் த பர்சன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு மீ ஆல்சோ சர்ப்ரைசிங்லி ஹேட் த சேம் வேர்சஸ் ரிட்டன் ஆன் ஹிஸ் பைபிள். அதோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியலை, பட் ஐ நியூ சம்திங் தட் ஐ ஆம் கெட்டிங் மேரிட் அப்படின்ட்டு. ஸோ ஆஃப்டர் தட் I stopped praying about it because I knew I'm going to get married and the Lord has a purpose for me, and so somehow it will happen. அப்படின்னு சொல்லிட்டு I just left it like that. But இந்த விஷன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு அப்புறமா தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணம் ஈவெண்ட் இஸ் a real surprising event to me personally. ஏன்னு சொன்னால், ஆரம்ப நாட்களில் வந்து I was faithful in the Lord, which is true. I was faithful in the Creator who created me. நிச்சயமாக எனக்காக ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபெய்த் இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இஃப் யூ ஆர் அ ஃபெய்த்ஃபுல் பர்சன், நாட்கள் ஆக 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 விசுவாசம் வளரணுமே ஒழிய விசுவாசம் வந்து குறையக்கூடாது இல்லையா? பட் நாட்கள் ஆக ஆக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னும் போது நேச்சுரலி எவ்ரிபடி லூசஸ் ஃபெய்த். திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டு மீ. அதை விட ஒரு இதுவான விஷயம் என்னென்னா, ஐ வாஸ் செப்பரேட்டட் அண்ட் ஐ வாஸ் லிவிங் அலோன். ஐ வாஸ் டூயிங் மினிஸ்ட்ரி. நான் ஊழியர் செஞ்சுட்டு இருந்தேன். அண்ட் தனியாக எங்கள் வீடு தமிழ்நாட்டில் இருக்குது அண்ட் ஐ எம் ஸ்டேயிங் இன் கர்நாடகா அண்ட் டூயிங் மினிஸ்ட்ரி இன் அ இன்டீரியர் பிளேஸ். அங்கே வந்து எனக்கு பேசுகிறதுக்கோ வெளியில் வந்து என்னோடய டைமை பாஸ் பண்ணுறதுக்கோ ஐ டி நாட் ஹேவ் எனிபடி. ஸோ ஐ ஹேட் அ செப்பரேட் லைஃப். அஃப்கோர்ஸ் மற்றவங்களுக்கு விசுவாசம்லாம் வளருது, அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் அற்புதமாக அவங்களுடைய வாழ்க்கையிலலாம் செஞ்சுட்டு இருந்தார். எனக்கும் விசுவாசம் இருந்துச்சு, பட் இந்த விஷயத்தில் கொஞ்சமாக விசுவாசம் வந்து கம்மி ஆகும்போது இம்மீடியட்லி ஐ சிட் டவுன் அண்ட் ப்ரே. ராத்திரி 10 மணிக்கு நான் ஜெபம் பண்ண உட்கார ஆரம்பித்தேன்னா, I will just go on and on for like 2 hours, 2 o'clock, 3 o'clock. சில நாட்களில் வந்து அப்படியே எப்போ விடிஞ்சிரும், அப்படியே பழகி போச்சு. அப்படியே ஐ ஜஸ்ட் ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம் இன் த லார்ட். ஆனால் அவர்கிட்ட போகும்போது ஐ கம் பேக் ஓகே வித் அ குட் ஸ்பிரிட். அஃப்கோர்ஸ் ஆண்டவர் எனக்காக ஒரு வாழ்க்கையை வச்சுருக்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் ஏதோ ஒரு ஸ்டோரியில் எப்பவுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? பிக் ட்விஸ்ட் இன் மை லைஃப் வாஸ் மை சைஸ். வெரி சர்ப்ரைசிங் ஃபார் எவ்ரி ஒன். Size became a big matter
என்ன சைஸ்னால் ஐ வாஸ் ஹெட்டிங் டு 82, 82 கிலோ வரும்போது எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க, சர்ச் பிலீவர்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி நவ் தே ஸ்டார்ட் டாக்கிங் நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். உனக்கு கல்யாணம் நடக்காது, இப்படி இருந்தால் உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? அண்ட் நவ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்ம அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை கொடுத்துருவோம். கர்த்தர் சொன்னவர் வந்து நிச்சயமாக செஞ்சிருவார், எனக்காக யாவற்றையும் செய்கிறவர் நிச்சயமாக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார் சொல்லிடுவேன். சொல்லிட்டு திரும்பி வந்து தட் வேர்ட் would have hurted me. அதுக்கப்புறம் ஐ வில் சிட் டவுன் அண்ட் ப்ரே. மை காட், பிக் ஸ்டோரி. ரொம்ப நாட்கள் அப்படியே போயிடுச்சு. அண்ட் இதுக்கு இடையில யாராச்சும் வந்து பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி கூட கிடையவே கிடையாது. யாருமே அப்படி வரவும் இல்லை. அண்ட் த மேஜர் ஸ்டேட்மெண்ட் தட் மை பேரண்ட்ஸ் வுட் ஸ்டே இஸ், உன்னை பார்க்க யாரும் வரவே இல்லை. நோபடி ஹேஸ் கம் டவுன் டு ஈவன் சி. ஐ மீன் ப்ரொஃபைல் பிடிச்சிருந்தா, ஃபோட்டோ பிடிச்சிருந்தா தான் தென் தே வுட் லைக் இல்லையா? தென் ஒன்லி தென் தே வுட் கம் டவுன் அண்ட் சே ஓகே டு கெட் மேரிட். இந்தியன் ட்ரெடிஷன்ஸ், வெரி சர்ப்ரைசிங். அப்படிதான் போச்சு. ஒன் டே வாட் ஹேப்பன், நான் ரொம்ப பலவீனமாயிட்டு சோர்ந்து போயிட்டேன். ஏன்னா ஐ குவிட் மை ஜாப். என்னோட இடையில சில வேலை விஷயங்கள்னால சில பிரச்சனைகள், ஐ ஹேட் டு லீவ் திஸ் பிளேஸ். ஐ வென்ட் பேக் ஹோம். எனக்கு வேலையும் இல்லை. அந்த நேரத்தில் ஊழியம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. நவ் I did not have a particular thing in which I could keep my mind focused. என் மைண்டை ஃபோக்கஸ்டுன்னு சொல்கிறத விட ஐ couldn't keep my mind occupied. மைண்ட் ஆக்கியபைட் ஆகிடுச்சுன்னா சரி, ஒரு டைவர்ஷன் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஒரு டைவர்ஷன் இருந்துச்சுன்னா சரி ரைட்டு, நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். வீட்லேயே இருக்கோமா, என்னம்மா வீட்லேயே இருக்காங்களா, எங்க உங்கள் பொண்ணு வீட்லேயே இருக்காங்களா, எதுவுமே செய்யலையா, அவ்வளோதான் ஸ்டார்டட். அப்புறம் கொஞ்சம் நாட்கள் ஆச்சு, பொண்ணு பார்க்கலாம் வர ஆரம்பித்தாங்க. எவ்ரிபடி would say no. வருவாங்க, பார்ப்பாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கால் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இட் will just go ஒன் பை ஒன். தென் அதுக்கப்புறம் என்னாச்சு, ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு முன்னாடி உட்காரதே ஒரு சோர்வாக போயிடுச்சு. எவ்ரி டைம் த சேம் திங், ட்ரெஸ்ஸிங் அப் அண்ட் கோயிங் சிட்டிங் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சோர்வாயிடுச்சு. ஒன் ஃபைன் டே ஐ ரிமெம்பர், நான் எனக்குள்ள ரொம்ப சோர்ந்து போன அந்த நாளில் ஐ வாஸ் சிட்டிங் டவுன் ஆன் டாப் ஆஃப் சென்ட் தாமஸ் மவுண்ட். அந்த மலை மேலே ஒரு மரத்தடியில் உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ப்ரோக்கன், கம்ப்ளீட்லி ப்ரோக்கன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ், இது சரியா அது சரியா அது சரியா, எதுவுமே பிளான் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீ இருக்கிற உன்னால் எங்களால் எதுவுமே டிசைட் பண்ண முடியல. பிகாஸ் பேரண்ட்ஸ் ஆர் பிளானிங் டு மூவ் சம்வேர் அண்ட் நான் அதுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கேன். தே ஆர் பிளானிங் ஃபார் சம்திங் எல்ஸ் அண்ட் ஐ எம் அ பேரியர் ஃபார் தட். அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் பிரச்சனையாக இருக்க விரும்பல. ஐ கேன் மேனேஜ் மை லைஃப் ஆன் மை ஓன் அப்படின்னு நினச்சேன். பட் ஐ குட் நாட் கிவ் அ ப்ராப்பர் ரிப்ளை. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ question God, which I regret even now, because he is supposed to be a faithful person and he doesn't. வாக்கு கொடுத்தவர், என்றைக்குமே வாக்கு மாறாதவர். ஆனால் அந்த வார்த்தையை நான் கேட்டதுக்காக இன்றைக்கும் வருத்தப்படுறேன். பிகாஸ் I asked God, why did you do this to me? என் கண்ணீருக்கு நிச்சயமாக பதிலே இல்லையாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அந்த வார்த்தையை கேட்டுட்டு தாங்க முடியாமல் தான் நான் மலை மேலே போனேன். எங்கள் வீடு மலை பக்கத்தில் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. அங்கே மலை மேலே போயிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நான் ஒன்றுமே சொல்லலை, அழுதுகிட்டே தான் இருந்தேன். திருப்பி இந்த தாட்ஸ் எனக்குள்ள ஆண்டவர்கிட்ட சொன்னது, அவர் எனக்கு கொடுத்த தாட்ஸ், இதெல்லாம் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார், ஆர் யூ கோயிங் டு FMBB as a full-time minister or are you going to get married to this person who I have seen? பதில் சொல்ல முடியல, எதுவுமே சொல்ல முடியல. பிகாஸ் ஐ did not want to choose. அஃப்கோர்ஸ் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியை வந்து நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் வீட்டில் ஒரே பிரச்சனை. அண்ட் தென் வாட் ஐ டிட், ஐ வாஸ் ப்ரேயிங். என்னை பலப்படுத்துறதுக்காக கர்த்தர் அன்னைக்கு ஒரு மனுஷன் அனுப்புனார். அஃப்கோர்ஸ் ஐ சடன்லி ஹேட் அ கால். அந்த காலில் வந்து ஒருத்தர் பேசினார், வேர் ஆர் யூ? I feel that you are stressful and the Lord says me to talk to you. Where are you?
இதுதான் அந்த ஃபோன் காலில் வந்தது. அவர் அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு பர்சன் ஹீ கால். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், இந்த இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. We came to that place and he said only one thing, don't worry and don't stress out, just do something, get married, your life will be beautiful. The word is just get married and your life will be beautiful. சரின்னு சொல்லணுமா இந்த ப்ரொபோசலுக்கு அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா அந்த மாப்பிள்ளை எனக்கு ஒரு கார் வேணும், கார் வாங்கி தாங்கன்னு கேட்டார் போல இருக்குது. வீட்டில் இருக்கவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ஃப்ரீ. பட் என்னவோ தெரில, என் மனசுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். ஆஃப்டர் லாட்ஸ் ஆஃப் டூ மெனி கொஸ்டின்ஸ் என்கிட்டயே கேள்வி கேட்டு இருந்தவங்க, when they themselves gave an answer and I was a bit free. நல்லா சந்தோஷமாக இருந்தேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், அடுத்த நாள் மறுபடியும் பேசுகிறாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னார். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி ஃபார் சம் டைம். இப்படி சொல்லி ஒரு கம்ப்ளீட் 28 நாட்களில் ஒன் பர்சன் ஒரு ப்ரொப்போசல். அந்த ப்ரொப்போசல் பார்த்த உடனே என்னோட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே மேட்ச் ஆச்சு. பட் ஒன் திங், that person is very slim and he's very tall and he's very fair. Of course, my size is everybody's problem. என்னோட சைஸ் யாருக்குமே பிடிக்காது. and I don't know about my color. அது யாருக்கு பிடிக்குமோ பிடிக்காதான்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் வந்து எங்கள் பேரண்ட்ஸோட இது பேரண்ட்ஸ், இந்தியன் பேரண்ட்ஸ், தே திங்க் அபவுட் ஆல் திஸ். இதெல்லாம் வந்து ஒரு பேரியர்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படி தான் நினச்சிட்டாங்க வீட்டில். ஆனால் என்னோடய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் மேட்ச் ஆனது. ஒரு ஃபுல் டைம் மினிஸ்டர் கிடச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தே வேர் ஆல் வெரி ஹாப்பி. ஆனால் அவங்க வேணான்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு இந்த ப்ரப்போசலுக்காக ப்ரே பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைமாக தோணுச்சு. நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு ஐ எம் சிட்டிங் டவுன் அண்ட் ப்ரேயிங். I just asked one thing to the Lord. ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன், அப்பா இந்த ப்ரப்போசல் வந்து எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, யூ டெல் மீ. பிகாஸ் அப்பா வந்து டேடி வந்து என்கிட்ட கேட்பாங்க, உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. I should say what you tell me. So you please tell me what I'm supposed to say. Is this the person that you have chosen for me to say to me? Then I will say yes அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். And the verse that the Lord spoke to me was 1 நாளாகமம் 28:6. உன் குமாரனாகிய சாலமோனை என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன், அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். ஸோ ஐ நியூ that he was a man of God and Christ was his center அப்படின்றத வந்து I understood. கேம் வந்தாங்க. காலையில் 9 மணிக்கு வந்தாங்க. வீட்டுக்கு போகும்போது 3 மணி, 2:30 மணிலேருந்து 3 மணி. They spoke. They also said that they are interested. They spoke about engagement. They spoke about marriage. சாப்பாடு சாப்பிட்டாங்க. எல்லாருமே சமாதானமாக வெளியில் போனாங்க. That day, July 28. இதுவும் 28ஆம் அதிகாரம் தான். That day changed my life. And it was a very blessed marriage. Everybody was happy. Everybody's problem was my size. And I forgot to tell you about my size. நான் இடையில சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னும் போது I even went to the gym. ஆண்டவர் மேலே ட்ரஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நான் என்ன கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். That's where I fell down. That's where I was broken. தப்பு செஞ்ச நாட்கள். I went to the gym. I reduced 16 kgs. 16 kgs குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் குறைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் என்னை பொண்ணு பார்க்க வரத்துக்கு டைம்குள்ளே நான் எவ்வளோ வெயிட்டை லூஸ் பண்ணியிருந்தனோ அதை அப்படியே கெயின் பண்ணிட்டேன். ஸோ I was 82 only when they were seeing me. ஸோ அந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, there would be many single
women like me who are trusting God and still knowing not where the line goes, where that road leads to. It's a blind road. எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கும். அஃப்கோர்ஸ் நாட் ஜஸ்ட் திஸ் சைஸ் இஷ்யூ, இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். சம் ஆஃப் தெம் வுட் ஹேவ் டார்க் கம்ப்ளெக்ஷன்ஸ். அதனால நான் கருப்பாக இருக்கேன், எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, இதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கும். சம் பீப்புள் ஹேவ் அதர் இஷ்யூஸ் தட் ஐ எம் நாட் குவாலிஃபைட், நான் படிக்கலை, எங்கள் ஃபேமிலி இப்படி இருக்குது, மெனி இஷ்யூஸ் நிறைய இருக்குது. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன், ட்ரஸ்ட் இன் ஜீசஸ். புட் யுவர் ட்ரஸ்ட் இன் ஜீசஸ். ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல். அவர் உங்களுக்காக வச்சுருக்க ஒரு வழியை நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் செட் பண்ண வழியை. யூ டோன்ட் ஹாவ் டு டிசைன் எனிதிங் நியூ. யூ டோன்ட் ஹாவ் டு think that the Lord is going to do something only now for you. No, He has done it already. He is a faithful person. Do not lose faith. When you're losing faith, run to the Lord. He will give you strength. He will give you a new energy. அதனால நான் என்ன பண்ணேன், என்னோட ரூம் எல்லாம் நான் ஃபில் பண்ணி வச்சிருந்தேன். I wrote all verses that I talked to the Lord. ஆண்டவர்கிட்ட நிறைய நாட்களை வந்து நெருங்கிய நாட்கள் நான் வந்து ரொம்ப நெருங்கி அவரோட போனேன். அண்ட் தென் அது எதுக்குமே வந்து பலன் வீணாக இல்லாமல் போகுது. என்னோட சைஸ்க்கு மேட்ச் ஆகாத ஒரு மனுஷன் வாஸ் மை ஹஸ்பண்ட். எவ்ரிபடி வேர் சர்ப்ரைஸ்ட். எப்படி ஒரு குண்டான ஒரு பொண்ணு. நீங்கள் என்னோட இந்த வீடியோவில் யூஆர் only seeing half of my size. இன்னும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல. Nobody will like me, but the Lord loved me before He could form me in His womb. தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உண்மையுள்ளவர். அவர் உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார். Definitely, even your life will be beautiful. The Lord will touch you. நீங்களும் என்ன மாதிரி ஒரு நாள் சாட்சி சொல்லுங்க. அன்னைக்கு don't forget and don't regret to even testify that Jesus has done this to you. Tell everyone. Let everyone know that Jesus Christ is a man who can be trusted. He is not just a man. He came down as a man to save us. But He is not just a man. He is the creator of the universe. Bye. உன் நேசர் இயேசுவை நீ அறிந்து கொள்ளுகிற வேளையிலே அவர் உன்னுடைய வாழ்வில் கடந்து வருவார். வசந்த காலமும் உன்னுடைய வாழ்வில் ஓடி வந்துவிடும்.